பகவான் ரமண மகர்ஷியின் வாய்மொழி: பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவன் பக்தியே சிறந்தது என்று சொன்னால், பக்தி என்ற சொல்லுக்கு அவன் எப்பொருளைக் கொள்கிறானோ, ஞான மார்க்கத்தை பின்பற்றுபவன் ஞானம் என்ற சொல்லிற்கும் அப்பொருளையே தருகிறான். அதையே தருவதால் நிலையில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அல்லது அதன் வர்ணனையிலோ, அதாவது குணங்களின் அல்லது குணாதீத நிலையின் வர்ணனையிலோ வித்தியாசம் இல்லை. வெவ்வேறு சிந்தனையாளர்கள் வெவ்வேறு சொற்களை உபயோகித்திருக்கிறார்கள். இந்த எல்லா மார்க்கங்கள், வழிகள் அல்லது சாதனைகள் ஒரே குறிக்கோளை அடையச் செய்கின்றன. எது ஒரு சமயம் பாதையாக இருக்கிறதோ அதுவே இலக்காக மாறுகிறது. அம்மாற்றம் நடைபெறும்போது எந்த தியானம், பக்தி அல்லது ஞானம் சிரமமான முயற்சியாக இருந்ததோ அதுவே சகஜமான இயல்பு நிலையாக, முயற்சியின்றி தானாகவே நிகழும் நிலையாக மாறிவிடும். அதாவது பக்தியின் பாதையில் செல்கின்றவன் பக்தியே இலக்காக முடிவில் அடைகின்றான். அதேபோல ஞானத்தை தனது பாதையாக கொண்டு ஆன்மீகத்தில் செல்பவன் ஞானத்தை இலக்காக அடைகின்றான். தியானத்தை பாதையாக கொண்டு ஆன்மீக பாதையில் செல்பவன் தியானத்தை இலக்காக அடைகின்றான். தியானம், ஞானம், பக்தி என்று எதை இலக்காக அடைந்தாலும் முடிவில் அவன் அடையக்கூடிய இன்பம் ஆத்ம இன்பமே.